ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் உஃப் ஏ சையப்பா அப்படிங்கிற மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் டைலாக்ஸே கிடையாது. இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்க்கவே சஸ்பீஷியஸாக இருக்க ஒருத்தர் பிளாக் கவரில் கவர் பண்ண 2 பார்சலை எடுத்துகிட்டு போய் கொரியர் பண்ணுறாரு. இதை அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட கதை காட்டுறாங்க. இவரோட பேர் கேசரி லால் சிங். இவர் எலக்ட்ரிஷியன் போர்டில் எம்ப்ளாயியாக இருப்பார். இவரோட ஒய்ஃப் புஷ்பா. அவங்க ரொம்ப இன்னசென்ட், ஆனால் கோவம் வந்தால் ரொம்ப பயங்கரமாக வரும். இவங்க இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். இவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் காமினின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க காலையில் வீட்டுக்கு முன்னாடி இருக்க காரிடரில் நின்று எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை ஹீரோ ஒளிஞ்சு பார்த்துட்ருப்பாரு. இதை பார்த்த ஹீரோயின் கோவமாகி அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ தான் இதுக்கு முன்னாடி சீனில் அனுப்புனா அது 2 பார்சல் ஹீரோ வீட்டுக்கு வருது. அதை வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு இவங்களோட சண்டை கண்டினியூ ஆகுது. ஹீரோயின் அவங்க பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு கூடவே அவங்க பையனையும் கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினையும் அவங்க குழந்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோ பின்னாடி போயிட்டே இருக்காரு. இப்போது பஸ் ஸ்டாண்டுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. எப்படியோ பேசி ஹீரோயினை கன்வின்ஸாக பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு இருப்பார். அப்போது மறுபடியும் அவங்க நெய்பரான காமினி அந்த ரோட்டில் பாஸ் பண்ணி போவாங்க. ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருந்த ஹீரோ இப்போ திரும்பி அந்த காமினியவே பார்த்துட்ருக்காரு. அவரை மன்னிக்கிற பிளானில் இருந்த ஹீரோயின் இப்போ மறுபடியும் கோவமாகி அந்த பஸ்லேயே அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது ஹீரோ திரும்பி அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வராரு. தூரத்தில் இருந்து ஹீரோவையும் ஹீரோவோட வீட்டையும் யாரோ பைனாகுலரில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அவர் வீட்டுக்கே திரும்பி வந்த ஹீரோ சோஃபாவில் உட்காந்து டிவியை பார்த்துட்ருக்காரு. இவர் உட்காந்துருக்க சோஃபாவுக்கு பின்னாடி ஒரு டெட் பாடி இருக்குது. அது ஒரு பொண்ணு. பார்க்க அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்குது, ஆனால் காஸ்டியூம் மட்டும் அவங்க போடுற மாதிரி இல்லை. இதை அப்படியே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஹீரோ ஃபோனை கையில் எடுப்பார். ஆனால் எங்கே போலீஸ்க்கு கால் பண்ணால் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் இவருக்கு இருக்கும். இவர் கொலை பண்ணலனாலும் பழி இவர் மேலே விழுந்துருமோங்கிற பயத்தால் இந்த பாடியை இங்கேருந்து தூரமாக எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுவார். ஆனால் இந்த பொண்ணு யார், எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க, இவங்களை இங்கே கொன்னது யார், அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்திருக்க அந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது, இது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். காமெடி த்ரில்லர் ரெண்டுமே கலந்துருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்க மூவி பிடிக்கும்னா இந்த படத்தை பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.